வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், ரேண்டம் அக்சஸ் ஃபைல் பற்றின கான்செப்ட் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரேண்டம் அக்சஸ் ஃபைல்ஸ் இந்த வேர்ட்லேயே பாருங்கள், நம்ம ஃபைலை வந்து அக்சஸ் பண்ணலாம் ரேண்டம்லி. ஓகேங்களா? ரேண்டம் அக்சஸ் ஃபைல்ஸ் ஆர் ஃபைல்ஸ் in which the user or programmer can move the file pointer randomly and can do read or write operations. ஸோ ஒரு ப்ரோக்ராமர் ஆர் யூசர் அவர் வந்து என்ன பண்ணலாம், ஒரு ஃபைல் பாயிண்டரை ரேண்டமாக ஃபஸ்ட்டில் வைக்கலாம், லாஸ்ட்டில் வைக்கலாம், டிசைர்டு லொக்கேஷனில் வைக்கலாம். ஓகேங்களா? வச்சுட்டு நம்ம அந்த இடத்துல வந்து அந்த ஃபைலில் வந்து ரீட் ஆப்ரேஷன் பண்ணலாம், ரைட் ஆப்ரேஷன் பண்ணலாம். இதுக்கு பேர் தான் ரேண்டம் அக்சஸ் ஃபைல்ஸ். இதில் 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. எஃப்டெல் ஃபங்க்ஷன், எஃப் ரிவைண்ட், அதாவது ஃபைல் ரிவைண்டுன்னு சொல்லுவோம். அது நார்மலாக இங்கே ஃபங்க்ஷன் சொல்லும்போது ரிவைண்ட் ஃபங்க்ஷன், எஃப் சீக் ஃபங்க்ஷன். ஸோ தீஸ் ஃபங்க்ஷன்ஸ் given below are used to move the file pointer randomly. ஸோ ரேண்டமாக வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறதுக்கோ, இல்லைனா வந்து பிகினிங்க்கு கொண்டு வரதுக்கோ, இல்லை எண்டுக்கு கொண்டு போகிறதோ, இல்லை டிசைர்டு லொக்கேஷனுக்கு நம்ம வந்து ஒரு ஃபைல் பாயிண்டரை வந்து ரேண்டமாக நம்ம மூவ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் தான் எஃப்டெல், ரிவைண்ட், எஃப்சீக் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், எஃப்டெல் ஃபங்க்ஷன். திஸ் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்ட் டு ரிட்டர்ன் த கரண்ட் பொசிஷன் ஆஃப் த பாயிண்டர் இன் த ஃபைல். ஸோ ஒரு ஃபைல், ஒரு கொடுத்துருக்கிற கிவன் ஃபைலில் ஒரு பாயிண்டருடைய கரண்ட் பொசிஷன், இப்போ பாயிண்டர் வந்து அந்த ஃபைலில் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி சொல்கிறது யாருன்னா இந்த எஃப்டெல் ஃபங்க்ஷன் தான். அதுக்கு சின்டாக்ஸ் எஃப்டெல் பாயிண்டர் வேரியபிள், இதில் n வேல்யூவில் போய் ஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பாயிண்டர் வேரியபிள் வந்து இந்த ஃபைலில் எங்கே இருக்குதுன்னு நம்மளுக்கு இப்போ n வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் 10th லொக்கேஷனில் இருக்குதுன்னு காட்டுறதுக்கு தான் இந்த சின்டாக்ஸ். ஸோ n is equal to எஃப்டெல், இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த பாயிண்டர் வேரியபிள் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. இதில் எஃப்டெல்னானது கீவேர்டு. பாயிண்டர் வேரியபிள் என்ன கொடுக்கும், நம்மளுடைய அந்த ஃபைலினுடைய அட்ரஸை கொடுக்கும், எந்த பொசிஷனில் இருக்குது. ஸோ பாயிண்டரில் என்ன இருக்கும், அட்ரஸ் இருக்கும், அந்த ஃபைலினுடைய அட்ரஸ், அது எந்த பொசிஷனில் இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ரிட்டர்ன் பொசிஷன் இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டட் டு த பிகினிங் ஆஃப் த ஃபைல் அண்ட் இஸ் ஆல்வேஸ் லாங் இன்டீஜர். ஸோ நம்மளுக்கு மோஸ்ட்லி இந்த இன்டீஜர் வந்து நம்ம லாங் இன்டீஜர் தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஏன் லாங் இன்டீஜர் எடுத்துக்கணும், ரிட்டர்ன் பொசிஷன் எல்லாமே நம்மளுக்கு பிகினிங்கில் வரதுனால நம்ம தான் லாங்னு எடுத்துக்கணும். சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபைல், அதுக்கு ஒரு பாயிண்டர், ஒரு n வேல்யூ நம்மளுக்கு யூஸ் ஆகும், அதை நம்ம லாங் எடுத்துப்போம். நார்மலாக இன்டீஜர்னு இருப்போம், இன்ட் n எடுப்போம், அந்த இன்ட்டுக்கு பதிலாக லாங்குன்னு எடுக்கணும் இங்கே. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃபைலில் வந்து எங்கே இருக்குதுன்னே தெரியாது, ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் பொசிஷன். ஸோ அதுக்காக நம்ம இந்த லாங் யூஸ் பண்ணுறோம். இப்போது நம்ம எஃப்டெல் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த பாயிண்டர் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு நம்ம இந்த கோடிங்கை யூஸ் பண்ணுறோம். இப்போது ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி அந்த ஃபைலில் வந்து இந்த எஃப்டெல் அந்த பாயிண்டரை கொடுத்து நம்ம செக் பண்ணோம்னா அது எந்த பொசிஷனில் இருக்குது, இப்போதைக்கு பாயிண்டர் எங்கே இருக்குதுன்னு நம்மளுக்கு இந்த n வேல்யூவில் நம்மளுக்கு காட்டும். இது ஒரு எக்ஸாம்பிள் கோட். ஓகேங்களா? ஸோ எஃப்டெல் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம், ஒரு பாயிண்டர் ஃபைலில் எங்கே கரண்ட் பொசிஷனில் இருக்குது, எந்த இடத்துல இருக்குதுன்னு காட்டுறதுக்கு தான் இந்த எஃப்டெல் ஃபங்க்ஷன் பயன்படுது. நெக்ஸ்ட், ரீவைண்ட் ஃபங்க்ஷன். ரீவைண்ட் என்னது, இப்போ நம்ம ஒரு நார்மலாக ஒரு பாட்டு கேட்குறோம், திரும்ப ரீவைண்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே ஃபைலில் என்ன ரீவைண்ட்னா, இப்போ ஒரு பாயிண்டர் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும் ஃபைலில், அது திரும்ப பிகினிங்க்கு கொண்டு வரதுக்கு தான் வந்து இந்த ரீவைண்ட் யூஸ் ஆகும். திஸ் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ் டு ரீசெட் த பொசிஷன் ஆஃப் த பாயிண்டர் டு த பிகினிங் ஆஃப் த கிவன் ஃபைல். ஸோ ஒரு ஃபைலோட பிகினிங்கில் வந்து அந்த பாயிண்டர் வரத்துக்காக யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் ரீவைண்ட் ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கு சின்டாக்ஸ் பாருங்கள், ரீவைண்ட் பாயிண்டர் வேரியபிள், அப்புறம் செமிகோலன். ஸோ இது ரீவைண்ட்னா கீவேர்ட், பாயிண்டர் வேரியபிள் என்ன இருக்கும், அதில் வந்து அட்ரஸ் இருக்கும், ஃபைலினுடைய அட்ரஸ். சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு ஃபைல், அதுக்கான பாயிண்டர், நம்மளுக்கு ஒரு n வேல்யூ வேணும், திரும்ப அந்த பிகினிங் கொண்டு வரணும், அதில் n வேல்யூ வேணும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுற ரீவைண்டு, எதை ரீவைண்ட் பண்ணுறேன், இந்த பாயிண்டரை ரீவைண்ட் பண்ணுறேன், இந்த பாயிண்டரை ரீவைண்ட் பண்ணுறேன். ரீவைண்ட் என்னது, திரும்ப கரண்ட் லொக்கேஷன் ஸ்டார்டிங்கில் பிகினிங்க்கு வந்துடும் ரீவைண்ட் பண்ணிட்டோம்னா. இப்போ பிகினிங் வந்ததுக்கு அப்புறமா நான் செக் பண்ணுறேன் பிகினிங்கில் தான் இருக்கா இல்லையான்னு. அதுக்கு என்ன பண்ணுறேன்னா எஃப்டெல் எனக்கு சொல்லு பாயிண்டர் எங்கே இருக்குன்னு. இப்போது அதை வந்து nல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ.
ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பாயிண்டர் வந்து எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எஃப்டெல் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாயிண்டர் திரும்பவும் ஃபைலில் ஃபஸ்ட்டு இடத்துக்கு கொண்டு வரதுக்கும் நம்ம இந்த ரிவைண்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? The above declaration would assign 0 to n because the file position has been set to the start of the file. ஸோ 0th பொசிஷனில் வந்து நம்மளுக்கு அவுட்புட் வரும். ஏன் அப்படி? ரிவைண்ட் கொடுத்தா அந்த 0th லொக்கேஷனில் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரீவைண்ட். ஸோ ரீவைண்ட் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது? ஒரு ஃபைல் பாயிண்டரை பிகினிங்கில் கொண்டு வரத்துக்கு ஃபைலில், அதுக்கு தான் ரீவைண்ட் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் எஃப்சீக் ஃபங்க்ஷன். இந்த எஃப்சீக் ஃபங்க்ஷன்னா இப்போது ஒரு ஃபைல் இருக்குது, அந்த ஃபைலில் ஒரு பாயிண்டர் இருக்குது, ஃபைல் பாயிண்டர் இருக்குது. எனக்கு அந்த ஃபைல் பாயிண்டரை வந்து பிகினிங்கில் கொண்டு வரலாம், லாஸ்ட்டில் கொண்டு போகலாம், இல்லை நடுவில் கொண்டு போகலாம், இல்லை எனக்கு தேவையான ஒரு இடத்துல கொண்டு போகிறதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் பயன்படுது, fseek function. This function is used to move the file pointer to any desired location within the file. எங்கே வேணாலும் நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு சின்டாக்ஸ் fseek keyword பாயிண்டர் வேரியபிள் ஆஃப்செட் பொசிஷன். இதை நம்ம வந்து எக்ஸாம்பிளில் இங்கே பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, பாயிண்டர் வேரியபிள்லாம் இருக்கும், கண்டிப்பாக ஃபைலினுடைய அட்ரஸ் இருக்கும். இந்த ஆஃப்செட்னு என்னதுன்னா எவ்வளவு பொசிஷன்ஸை மூவ் பண்ணணும், நம்ம எவ்வளோ பொசிஷன் தாண்டி அந்த ஃபைல் பாயிண்டரை மூவ் பண்ணணும்னு சொல்கிறது தான் வந்து இந்த ஆஃப்செட். பொசிஷன்னா அது என்னது, எந்த இடத்துல இருக்குது அதை காட்டுறதுக்கு பொசிஷன். ஸோ பாயிண்டர் வேரியபிள்லாம் இருக்குது, அட்ரஸ் ஆஃப் த ஃபைல். ஆஃப்செட்லாம் இருக்குது, எவ்வளவு நம்பர் ஆஃப் பொசிஷன்ஸ் வந்து மூவ் ஆகிருக்கணும் ஃப்ரம் த லொக்கேஷன் கிவன் இன் அ பொசிஷன். பொசிஷன் என்னது, அது ஒரு இன்டீஜர் வேல்யூ, அதை வந்து நம்ம எந்த பொசிஷன் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. என்னென்ன வேல்யூஸ் இருக்குது பாருங்கள். 0னா பிகினிங் ஆஃப் த ஃபைல், 2னா எண்ட் ஆஃப் த ஃபைல், இதில் இருக்கிற சென்டர் 1னா கரண்ட் பொசிஷன். ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். fseek பாயிண்டர் வேரியபிள் ptrன்னு எடுத்துக்கிறோம், 0l 0. 0lனா என்னதுன்னா 0 லாங், அதாவது பிகினிங்கில் வந்துச்சுன்னு அர்த்தம் ஃபைல். ஸோ கோ டு த பிகினிங். நெக்ஸ்ட் பொசிஷன் இங்கே 0 கொடுத்தனால கோ டு த பிகினிங். fseek அகைன் பாயிண்டர் வேரியபிள் 4, 0. இதோட மீனிங் என்னதுன்னா 4வது பைட்டை தாண்டி அந்த ஃபைல் பாயிண்டர் போயிடும். பிகினிங்லேருந்து இங்கே பாருங்கள், 0லேருந்து 4th பொசிஷனுக்கு தாண்டி போயிடும் ஃபைல் பாயிண்டர். ஸோ இதுக்கு பேர் தான் ஆஃப்செட் பொசிஷன். ஸோ எந்த பொசிஷன்லேருந்து எந்த பொசிஷனுக்கு தாவணும் அதான் ஆஃப்செட். ஓகேங்களா? அதுக்கு ஒரு பாயிண்டர் வேரியபிள். ஸோ இவ்வளோ தான் fseek. ஸோ fseek ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது? ஒரு ஃபைலில் ஒரு ஃபைல் பாயிண்டரை நம்ம எங்கே வேணாலும் மூவ் பண்ணி கொண்டு போகலாம், அதுக்கு தான் fseek ஃபங்க்ஷன் பயன்படுது. இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் ரேண்டம்லி அக்சஸ் ஃபைல்ஸு ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் ரேண்டம் அக்சஸ் ஃபைல்ஸ்னால் என்ன, அதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் ftel ஃபங்க்ஷன்னா என்ன, அதுக்கு சின்டாக்ஸ், அப்புறமா அது ஒரு எக்ஸாம்பிள் கோடு. ரீவைண்ட் ஃபங்க்ஷன்னா என்ன, அதுக்கான டெஃபினேஷன், சின்டாக்ஸ், ஒரு எக்ஸாம்பிள் கோடு. fseek ஃபங்க்ஷன்னா என்ன, அதுக்கு சின்டாக்ஸு, அப்புறமா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ரேண்டம் அக்சஸ் ஃபைல்ஸ்னால் என்ன, அதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாகவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ராப்ரியேட் பிளேலிஸ்ட். Fuji Silver Academic.